எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் அலசுவதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேடையில் திடீர்னு ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரம் அவர் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுல கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது, கொஞ்சம் லிட்ரேச்சர் இருக்குது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்குது, கொஞ்சம் ஃபிலாசபி இருக்குது, கொஞ்சம் சைக்காலஜி இருக்குது, கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஹியூமர் இருக்குது, சில அனக்டோட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஜோக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சில பேரபிள்ஸ் ஃபேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த 1 மணி நேரம் பேசுகிறதுங்கிறது அவர் ஏதோ 1 மணி நேரம் தயாரிப்பு இல்லை. அது ஒரு 20 ஆண்டுகளாக அவர் படித்ததனுடைய, கேட்டதனுடைய, சிந்தித்ததனுடைய ஒரு திரட்சி. நம்ம மோர் கடைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா அந்த மோரை ரொம்ப நேரம் கடையும் போது தான் அது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வெண்ணெய் வருது. பாலை அடுப்பில் வச்சாக்க அது ரொம்ப நேரம் சூடுபடுறதுனால ஒரு டைமில் அது பொங்கி வழியுது. அது மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் அடைவோம் அப்படிங்கிறது தெரியாது. அது லாங்குவேஜில் எதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சரளமாக இங்கிலீஷ் பேசுவோம், திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஈஸியாக வரும். இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு ஒரு நாள் அது உங்களையே அறியாமல் வெளிப்படுகிற ஒன்று. அதனால் என்னென்னா இந்த முயற்சிங்கிறத ப்ராப்பராக பண்ணுறதுல தான் வாழ்க்கையினுடைய வெற்றியே அடங்கி இருக்கிறது. முதல்ல எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? நிறைய பேர் என்னென்னா எக்ஸாமினேஷனுங்கிறத ஒரு தண்டனையாக பார்க்குறாங்க. தண்டனையாக பார்த்தாக்க அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம படித்ததெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கேள்வி கேட்டவுடனே சில பசங்க அப்படி கையை தூக்கிட்டு நான் சொல்கிறேன்னு போட்டி போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த விடை தெரியுது. சில பசங்க அப்படியே அவனுக்கு தெரியாது, அப்படியே அந்த எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்க, அவன் பின்னாடி இப்படி தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருவான், நம்மளை ஏதாவது கேட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுது, அதை எப்படி வெளிப்படுத்துறது. ஆக எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு வாய்ப்பு. உலகத்தை எப்படி பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்குறோமா நெகட்டிவாக பார்க்குறோமா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு பையன் அவனுக்கு விழிகள் இல்லை. அவன் நியூயார்க்கில் ஒரு தெருவில் உட்காந்துக்கிட்டு ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போர்டை வச்சுருந்தான். யாருமே காசு போடலை. அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தவர் பார்த்தார். அவர் என்ன பண்ணார், அந்த போர்டை மாற்றி வேறு ஒரு போர்டை வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவன் தட்டில் சில்லறையாக விழுந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன போர்டு வச்சார்னா, இந்த உலகம் எவ்வளவு அழகானது, அதை உங்களால் பார்க்க முடிகிறது, என்னால் முடியவில்லை அப்படின்னு அந்த போர்டு வச்சார். ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனால் கன்வே பண்ண அந்த விதம் வேறு இல்லையா? நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்க போகிறோம், பாசிட்டிவாக பார்க்க போகிறோமா நெகட்டிவாக பார்க்க போகிறோமா, ஒரு வைராக்கியத்தோடு பார்க்க போகிறோமா வைராக்கியம் இல்லாமல் பார்க்க போகிறோமா? கிளென் கன்னிங்ஹாம்னு ஒருத்தர் சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குளிர்காலத்தில் யாராவது ஒருத்தர் போட்டு அந்த அப்போ அடுப்பை மூட்டுவாங்க, கணப்பு அடுப்பு, அந்த குளிரில் தான் எல்லாருமே இதமாக இருக்க முடியும். இவர் என்ன பண்ணார்னா, போய் அடுப்பு மூட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பத்திருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, உயிர் போகலை. இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு இந்த பையனுக்கு, இந்த பையன் பொழைக்காமல் செத்து போயிடுறதே நல்லதுன்னு அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் ஆனால் இந்த சின்ன பையன் கேட்டவுடனே சொல்கிறான், இல்லை நான் நிச்சயமாக பிழைப்பேன், பிழைச்சி தான் தீருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிழைச்சிட்றான். ஆனால் கால் செயல்படாத அளவுக்கு ரொம்ப சூம்பி போயிருக்கு. பிழைச்சி பிரயோஜனம் இல்லை, செத்துருந்தாலே பரவாயில்ல, இந்த கால் இப்படி இருக்குது, இவனால் நடக்க முடியாது, இவன் பெரிய பேர்டனாக இருப்பான் அப்படிங்கிறாரு. இல்லை நான் நிச்சயமாக சர்வைவ் ஆவேன் அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணிக்கிறான். வீல் சேரில் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா கொண்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க அம்மா எங்கேயோ போகிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், வீல் சேர்லேருந்து ஹீ த்ரோஸ் ஹிம்செல்ஃப் வெளியே என்ன பண்ணுறான், அந்த பையன் அந்த காலை அப்படி போய் ஒரு ஃபென்ஸ் பக்கத்தில் போய் பிடிச்சி ரொம்ப நிற்க ட்ரை பண்ணுறான். அந்த இதெல்லாம் மீறி நிற்க ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் அந்த காலில் ஒரு சின்ன சக்தியை ஃபீல் பண்ண முடியுது.
அவங்க அம்மா டெய்லி மசாஜ் பண்ணி விடுறாங்க. இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நடக்க ட்ரை பண்ணுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனால் சகஜமாக நடக்க முடியுது. நடக்கிறதோட நிறுத்தலை, நான் வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிறான். வேகமாக ஓடுறான் அந்த பையன். கொஞ்சமாக ஓடி 1934ஆம் ஆண்டு ஒரு மைலை 4.068 நிமிஷத்தில் கடக்கிறான். அன்னைய ரெக்கார்டை க்ரியேட் பண்ணவன் அந்த பையன்தான். அதுக்கப்புறம் என் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான் கன்னிங்ஹாமில். 1936 he was chosen as the best athlete in the world. அந்த பையனுக்கு எவ்வளோ வைராகியம் பாருங்கள். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நடக்க முடியலன்னு அப்படியே உட்காந்துருவோம். ஒரு ஆளுங்க தீ பிடிச்ச வீடு, அவன் எந்திரிச்சு தீ பிடிச்சதுன்னு இந்த பேரலிட்டிக் அட்டாக் வந்தவன், அவன் எந்திரிச்சு தீ பிடிக்குதுன்னு ஓடி இருக்கான் வெளியே. ஒரு ஆள் பார்த்துட்டு, ஹே நீ நடக்கக்கூடாதுப்பா, நீ எப்படிப்பா ஓடுறான்னு தொப்புன்னு விழுந்துட்டான் அவன். நம்ம ஓடுறவனையும் விழ வச்சிருவோம். நடக்க முடியாதவர்களையும் நடக்க வைப்பது தான் ஊக்கப்படுத்துவது. செய்ய முடியாதவர்களையும் செய்ய வைப்பது தான் கல்வி. என்னால் இயலாது என்று நினைப்பவனையும் தன்னம்பிக்கை கொள்ளச் செய்வதுதான் வாழ்க்கை. அதுதானே, அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, we should try to motivate the people. இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி. அவங்களால முடிஞ்சால் ஏன் நம்மளால முடியாது? ஏன் முடியாது? we can. அப்போ இது மாதிரியான விஷயங்களில் கல்வி என்பதை முதல்ல ஒரு தடை, ஒரு தண்டனை, எப்படா பரிச்சை முடியும் இந்த மாதிரி நினைக்காம அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். நீங்கள் யார் பக்கத்தில் போய் உட்காருவீங்க? நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். நீங்கள் போய் உட்கார்ற ஆள் வாழ்க்கையே விரக்தி அடைகிற மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியும்? இந்த ஒருத்தர் இருந்தார் கிரேக்கத்தில், அவர் என்னென்னா வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேரை தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டினார். நிறைய பசங்க தற்கொலை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எல்லோரும் மரணம் தானே அடைய போகிறோம். அப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் கேட்டவன்லாம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒருத்தன் அவரை பார்த்து கேட்டான், உங்களுக்கு 80 வயசு ஆகுது, நீங்கள் ஏங்க தற்கொலை பண்ணிக்கலன்னு. நானே தற்கொலை பண்ணிக்கிட்டா வேறு யார் தான் மற்றவங்களை தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுவாங்க அப்படின்னாரு அவர். அது மாதிரி சில பேர் பக்கத்தில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உற்சாகத்தையும் போக்கடிச்சிருவாங்க. சில பேர் உடம்பெல்லாம் வலியாக இருக்கும், அருமையாக இருக்கணே, நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. சில பேர்கிட்ட போய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுண்டு விரல் ஒரே வலிப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வலிக்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும், எத்தனை பேருக்குப்பா நான் நல்லது பண்ணியிருக்கிறேன் என்னப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்கள் சுண்டு விரலே வலிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நம்பிக்கையோடு அந்த எக்ஸாமை அணுகணும். அந்த நம்பிக்கையோடு நாம் அதை கையாளணும். அதனால் அதை பற்றிய பயத்தை எடுத்துட்டோம்னாலே நம்ம வெற்றி பெற்று விடுவோம். அதுதான் முதல் படி. அதுக்கு தான் நான் சொன்ன அந்த க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்கெட்யூல். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன். மூணாவது ப்ரெசன்டேஷன் இன் த எக்ஸாமினேஷன். இது 3 தான். இப்போ கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னென்னா, முதல்ல இப்போ நமக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது, இங்கிலீஷ், அதுக்கப்புறமேலு தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்ஸு பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த கடைசி மாதம் தான் நிறைய புக்கு காணாமல் போயிடும். சில பசங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிறவங்க புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்கிறது உண்டு. அல்லது நாமளே கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். நம்ம என்ன பண்ணணும்னா புக்ஸை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டடி ஹாலிடே வரும்போது ஒரு டேபிளில் சயின்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், மேக்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல், தமிழ் ரிலேட்டட் மெட்டீரியல், இங்கிலீஷ் ரிலேட்டட் மெட்டீரியல் இந்த மாதிரி வச்சுக்கணும். அது சம்மந்தமான நோட்ஸு, ஒர்க் புக்கு, அட்லஸ் இதெல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நாம் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு படிச்சிட்டோம். இன்னும் ஒரு அந்த இப்போ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் நமக்கு வந்து அந்த ஷார்ட் டைம் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷார்ட் டைமில் என்னன்னாக்க நாம் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணணும். எப்போ எந்திரிக்க போகிறோம், 5 மணிக்கா, 5 மணிக்குன்னா டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே 5 to 5:30 ஃபினிஷிங் த மார்னிங் அப்ளூஷன்ஸ். நல்ல முகத்தை அலம்பி நல்ல ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்திட்டு வந்து உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கிறது. 5 to 5:30 மார்னிங் அப்ளூஷன்ஸ். அதை விட்டாமல் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே உட்கார்றது, அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும், அப்படியே தூக்குறது, அலாமல் அப்படியே அழுத்திட்டு அப்படியே படுத்துறது, அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து 5:30 to 7 என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், 7 to 8:30 என்ன படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம், என்ன சப்ஜெக்ட். ஒரே சப்ஜெக்டை தொடர்ந்து படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூளை இருக்குது பார்த்திங்களா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் பிரெயின் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் பண்ணும், க்ரியேட்டிவிட்டி. லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து லாஜிக்காக ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் மேக்ஸை படித்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பிரெயின், அதே வந்து நீங்கள் வந்து லிட்ரேச்சர் படித்தீங்கன்னா ரைட் சைட் பிரெயின். ஏன்னா ஒவ்வொன்று, அதனால் ஒன்றையே தொடர்ந்து படிச்சிங்கன்னா பிரெயின் கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த பீரியட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஒரு சயின்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறம் மேக்ஸ் பீரியடு. ஏன்னா பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அது மாதிரி படிக்கணும். அந்த ஸ்கெட்யூல் போடும்போது என்னென்னா, இன்றைக்கி இந்த சப் டாபிக் இதில் கவர் பண்ணுவேன், இங்கிலீஷில் இது, மேக்ஸில் இது, சயின்ஸில் இது, ஹிஸ்ட்ரியில் இது, ஜியாகிரஃபியில் இது அப்படின்னு நம்ம கவர் பண்ணணும். இது மாதிரி நம்ம போட்டுட்டு வீக்கெண்ட்ஸில் ரிவிஷன், இப்போ படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடணும். இப்போ நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, படிக்கும்போது 1 மணி நேரம் படிப்பேன். 1 மணி நேரம் படிச்சுட்டு, இப்போ நான் இந்த படிக்கிறதுல என்னென்ன ஸ்டெப்புன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரீடிங் வேறு, ஸ்டடியிங் வேறு. ரீடிங் இது ஒரு விஷயம். இந்த ரீடிங்குங்கிறது ஜென்ரலாக ரீடிங். அதுக்கப்புறமேல் படிக்கிறதுக்கான ஸ்டடீஸ்லேயே சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரீடிங், ரிமெம்பரிங், ரிகேபிச்சுலேஷன், தென் ரீப்ரொடக்ஷன், தென் ரெக்டிஃபிகேஷன், தென் ரிவிஷன். இந்த 6 ஸ்டெப்பும் பண்ணிங்கன்னா தான் ஸ்டடிங்கிறது ஓவர். ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து சும்மா படிங்க, ஒரு சந்தோஷமாக படிங்க. அது எதுக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு டைம் சும்மா அப்படியே புரட்டும் போது பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் உள்ளே போயிடும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு தேட்டருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் வரும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சட்டை காமிப்பாங்க, அந்த சட்டையில் ஒரு அழுக்கு இருக்கும், 2 பேர் துவைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து துவைச்சு எடுப்பாங்க, ஒரு சட்டை வெள்ளையாக இருக்கும், இன்னொன்று அப்படியே பழுப்பாகவே இருக்கும். அப்புறம் இந்த இதை யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு எல்லாம் சிரிப்பாங்க. அப்புறம் அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காய்க்கும் போது திடீர்னு ஒரே ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு டக்குன்னு ஒரு கோல்ட் ட்ரிங்கை காமிச்சிட்டு அப்படி டக்குன்னு மூடிட்டாங்க. மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரும்போது டக்குன்னு 10 செகண்ட்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன ஆச்சரியம்னா, இன்டர்வெல் விடும்போது நிறையா பேர் போய் இந்த 2 நிமிஷம் காமிச்ச கோல்ட் ட்ரிங்க்குக்கு பதிலாக இந்த 10 செகண்ட் காமிச்சாங்க பாருங்கள், அந்த கோல்ட் ட்ரிங்க்கை தான் வாங்கி குடிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ராயிருச்சு. நீங்கள் வந்து அப்படி ஒரு ஜாலியாக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ராகும். நீங்கள் ஜாலியாக எதை படித்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ராயிரும். சினிமா பாட்டை ஜாலியாக கேட்குறதுனால தான் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ராகுது. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்தாலும் எவனாவது தப்பாக பண்ணான பின்னாடி திருத்துவான், அது இல்லை இது அப்படிமா. அவன் நான் தோணுன மாதிரி போடுறையா, நீ யாரையா அதை கேட்குறதுக்கு.
பாட்டை பாடினா ஒழுங்காக பாடு, இல்லைன்னா பாடாத அப்படிமா. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து அப்படி ஒரு ஜாலியாக படிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜாலியாக படிங்க. மார்க்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, மனப்பாடம் பண்ணணுன்னு கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு தடவை படிச்சிருங்க. அப்புறம் 2வது முறை படிக்கும்போது அதை ஒவ்வொன்றையும் ஷார்ப்பாக படிங்க. படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு அதை ரிமெம்பர் பண்ணுங்கள். அப்புறமேல என்னென்னா ரிகாப்சுலேட். கண்ணை மூடி நம்ம படித்தது என்ன, ஓ இன்றைக்கி நாம் படித்தது இது, ஓ இதை பற்றி படிச்சிருக்கோம், ஓ இந்த மாதிரி, ஓ இதோட ரிலேட் ஆகுது, ஓ இப்படி ரிலேட் ஆகுது, ஓ இப்படி இப்படி, ஓ கரெக்ட், இதை இதுக்கு, ஓ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்களா, சரி 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 சரி, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், ஓகே, ஓ இது தண்ணியில் அழுத்தினோம்னா நிறைய தண்ணி வெளியே வருது, ஓ இது இந்த வெயிட்டை தான் இது டிஸ்பிளேஸ் பண்ணுதா, சரி 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 அப்படி படிக்கிறது. ரீகேப்சுலேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும், அல்லது யார்கிட்டயா சொல்லி பார்க்கணும், அல்லது டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2க்கும் உள்ள தவறுகள் என்னங்கிறத ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள் மறக்கவே மறக்காது. ஏன்னா அதை அந்த ப்ராப்பர் சேனலில் நம்ம படிச்சிட்டோம். இப்போ ரிகாபிச்சுலேட்டே பண்ணாமல் படிச்சுக்கிட்டே போனால் என்ன அர்த்தம், துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் காய போடலன்னா என்ன பிரயோஜனம், காயை அறுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் சமைக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம், சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் வெளியேற்றாமல் இருந்தால் என்ன அர்த்தம். அது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த ரிகாபிச்சுலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக, அப்போ இப்போ ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் படித்தது ஒரு 10 நிமிஷம் ரீகேப்சுலேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸ் தான். ஏன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா நிறைய புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணுவோம். இது மேலே வர வர பார்த்திங்கன்னா ஒரு 10 புக்கு 15 புக்கு. அப்போ வந்து அந்த 15 புக்கு வெவ்வேறு பேர்கிட்டருந்து வாங்குவோம். அந்த டைமில் கடைசி நிமிஷத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா 10ஐயும் அப்படியே பரப்பி வச்சுக்கிட்டு அங்கே பிரதட்சணம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. கடைசி நாள் கொஞ்சம் நல்ல மைண்டுக்கும் ரெஸ்ட் வேணும், உடம்புக்கும் ரெஸ்ட் வேணும். அப்போ தான் தெம்பு இருக்கும் அடுத்த நாள் போய் எழுதுறதுக்கு. கையெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக எழுதும்போதே கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு டைம். அதனால் என்னென்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸை பார்த்துட்டாலே ஓரளவுக்கு நம்ம தெளிவாயிரும். அப்படியே நம்மளுக்கு தரவாக இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம எழுதி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். இது மாதிரி நம்ம படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வகையில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா சிஸ்டமேட்டிக்காக அதை லைஃபோட தொடர்பு படுத்தி படிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு லைஃபோட தொடர்பு படுத்தணும். பெர்னாலிஸ் தியரம்னா என்ன, ஏன் கப்பலில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வெயிட் ஏற்றுனா அது மூழ்கிடும், அதுதான் அது தியரம். அப்போ அது என்னங்கிறத நம்ம அதை பார்த்துக்கணும். ஓ இதனால தான் இது நடக்குது போல் இருக்குது. இப்போ லைஃபோட ரிலேட் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷனாக லைஃபோட ரிலேட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபிலோ டாக்ஸினாக்க செடியில் வந்து வெவ்வேறு இலை எப்படி விட்டுருக்குன்னா அதை லைஃபோட ரிலேட் பண்ணுங்கள். பாருங்கதா இது மொசைக், ஏன்னா எல்லா இலையும் வெளியே வர மாதிரி. ஏன்னா இயற்கை அப்படி படைக்குது ஒவ்வொன்றையும். ஏன் எதனால் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம பார்க்கணும். நம்ம அப்போ வந்து லைஃபோட ரிலேட் பண்ணி படித்தாலே மறக்கிறதுங்கிறதும் நடக்காது, டென்ஷனுங்கிறதும் நடக்காது. இந்த டென்ஷன் வரதே எதனால் தெரியுங்களா, நாம் வந்து சும்மா மனப்பாடம் பண்ண வேண்டியது. கருதலை மனப்பாடம் பண்ணோடனே 2வது லைன் மறந்துச்சுன்னா என்டையராகவே மறந்து போயிடும். ஆனால் நீங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணி படித்தீங்கன்னா ஓம் ஸ்லாவும் புரியும், ஓம் தத்துவம் இருக்க மாண்டுக்கிய உபநிஷத்தில் வருது அந்த ஓமும் புரியும். அந்த ஓமாக இருந்தாலும் இந்த ஓமாக இருந்தாலும் லைஃபோட ரிலேட் பண்ணிங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரிய முடியாது. அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஸ்கெட்யூல் போட்டுருங்க இன்னைக்குன்னு. அதில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் படித்தது நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் இப்போ தான் நம்ம நிறைய பேர் வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறதுனால மண்ணையே மிதிக்காமலேயே மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. யாராவது வீடு கட்டுறதெல்லாம் போய் அமைதியாக பார்த்து எத்தனை பசங்க அர்பன் பசங்க பார்த்துருப்பாங்க, மாநகரத்து பசங்க. இந்த ஃப்ளோரிங் போடுறதுனா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டி ஒரு திமிசு கட்டையால் நல்லா அடிப்பாங்க. இந்த திமிஸில் அடித்தா தான் அது கன்சாலிடேட் ஆகும். அது மாதிரி இந்த வீக்கெண்ட்ஸில் ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் அது கன்சாலிடேட் ஆகும், நல்லா கன்சாலிடேட் ஆகிரும். எப்போ கேட்டாலும் சரி வாட் இஸ் த ப்ராப்ளம், அதுதானே, அது இவ்வளோ தான், இதுதான் 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 இதுதான்
இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான். எப்போ கேட்டாலுமே சொல்லலாம், ஒரு பிரச்சனையுமே வராது. பயாலஜியாக சொல்லலாம், ஹிஸ்ட்ரியாக சொல்லலாம். நீங்கள் எந்த டைமில் கேட்டாலும் இப்படி தாங்க நடந்தது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, சரித்திரத்தில் எவ்வளோ விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அசோகருக்கு ஒரு மனைவி திசரக்கா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேர். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அசோகர் போதி மரத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. பெண்கள் பாருங்கள், புருஷன் தன்னை தவிர வேறு யார் மேலேயும் பிரியமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது போதி மரத்து மேலே கூட பிரியமாக இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா நினச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் அதிக நேரம் போதி மரத்தை நேசிக்கிறாரேன்னு சொல்லி ஒரு விஷ முள்ளுனால் அந்த மரத்தை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க திசரக்கா. அப்புறம் ரொம்ப அசோகர் ரொம்ப நொந்து போயிட்டார். நல்ல வேளை அது சாகாமல் பொழைச்சிச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. இப்போ இது மாதிரி பல சம்பவங்களை நீங்கள் லைஃபோடு ரிலேட் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், ஜாகிரஃபி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்க பாருங்கள். கடலை பற்றி, நதியை பற்றி படிக்கிறது கசக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து ஒரே ஒரு நதி தான் ஆண் நதி, பிரம்மபுத்திரா. மற்றதெல்லாம் பெண் நதி தான். கிருஷ்ணா அப்படிங்கிறது கிருஷ்ணவேணியினுடைய சுருக்கம். 2 நதி தான் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் போய் கலக்குது. மற்றதெல்லாம் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அது என்னென்னா நர்மதா அண்ட் தப்தி. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே கடலில் கலப்பது தாமிரபரணி. அதனால தான் வேறு எந்த மாநிலத்தோடையும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் ஒரு பாண்டிய மன்னன் சொல்கிறாரு என்னென்னா, இது வந்து எங்கள் தாமிரபரணி எங்கள் பாண்டிய நாட்டினுடைய கற்புடைய நதி, எங்கள் நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் பாயாது அப்படின்னு. அது மாதிரி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக படிக்கணும். அந்த சுவாரஸ்யமாக படித்தோம்னா அது எப்படி மறக்கும்? மறக்கவே மறக்காதே. மறக்கிறதுக்கு காரணமே படிக்கும் போது இதெல்லாம் படித்து தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு படித்தா மறக்கும். ஆர்வமாக சந்தோஷமாக ரிலேட் பண்ணுங்கள். எல்லாமே லைஃபோடு ரிலேட் பண்ணுறது தானே. லைஃபோடு ரிலேட் பண்ணலன்னு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சின்ன விஷயம். இப்போ நீங்கள் வந்து இந்த நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, கிராவிடேஷனல் புல் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணித்தான் நம்ம வந்து ராக்கெட் விடுறதுக்கு கற்றுக்கிட்டோம். நம்ம அதுதான் ராக்கெட் விடுறதுக்கான பேசிஸ். அந்த தத்துவம் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் லைஃபோட இது எப்படி சென்ட்ரிஃபியூகல் ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னால் அது எப்படி தேனை எடுக்கிறாங்க அதோட லிங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம. சரி, சைக்கிள் ஓட்டுறமே, சைக்கிள் ஓடுது, அது எந்த கான்செப்டில் ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேசிஸ் இருக்குது. அந்த பேசிஸ் எப்படி, அந்த பேசிஸை வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா, ஆர்க்கிமிடிஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சயின்ஸை அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காரு. ஆர்க்கிமிடிஸ் வந்து அறிவியல்ங்கிறது வெறும் கான்செப்டுன்னு நினைக்கல. அவருடைய நாடு சிரக்கஸ். சிரக்கஸ் மேலே வந்து ரோமாபுரியை சார்ந்த மெர்செல்லஸ் அப்படிங்கிறவன் படையெடுத்து வரான். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெர்சில்லஸ் சயின்ஸெல்லாம் நம்பலை. ஆனால் சிரக்கஸ்னுடைய மன்னன் இருக்கான் பாருங்க, அவன் பேர் ஹைரான்னு பேர். அந்த ஹைரான் என்ன பண்ணுறான், நம்புகிறான், சயின்ஸை நம்புகிறான், ஆர்க்கிமிடிஸை கூப்பிடுறான். எப்படியாவது நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம நாடு வீக்கான நாடு, என்ன பண்ணும் அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ராட்சத உண்டிவில் தயார் பண்ணுறாரு, கேட்டபல்ட். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, 1/4 டன்னு பொறுமானதெல்லாம் வச்சு அது செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, 1/4 டன்னு போய் விழுந்தா என்ன ஆகும், கப்பல் எல்லா கப்பலும் நொறுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் கண்ணாடி, பவர்ஃபுல்லான கண்ணாடி வச்சு சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்க வச்சு அந்த ஷிப்பெல்லாம் எரிய வைக்கிறாரு. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, அவன் தோத்துடுறான். ஆனால் ஒரு சின்ன தப்பு என்னென்னா, அதுக்குள்ளே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, அவன் பின்பக்கமாக வந்து அடிச்சிட்டான். இவர் உட்காந்து சில சர்க்கிள்ஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எவனோ ஒருத்தன் ஷேர் கிடையாது, டோன்ட் டிஸ்டர்ப் மை சர்க்கிள்ஸ் அப்படின்னாரு. அவன் இவரை கொண்டுட்டான். இப்படி தான் ஆர்க்கிமிடிஸ் செத்தார். லைஃபோட ரிலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம சயின்ஸை நம்ம பயன்படுத்தணும். சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சயின்ஸோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த வீக்கெண்ட்ஸில் கன்சாலிடேட் பண்ணணும். ஸ்கெட்யூல் போடும்போது ரியலிஸ்டிக்காக போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் முடியுமா? ஸ்டடி ஹாலிடேஸில் கூட என்ன கேட்டால் 12 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம நிச்சயமாக வந்து ஸ்கெட்யூல் போடக்கூடாது.
14-15 ஹவர்ஸ்லாம் கூட கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் குளிக்கிறதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் வேணுமில்ல. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம ஸ்கெட்யூல் போடணும். ஸ்கெட்யூல் போட்டதை ஃபாலோ பண்ணணும். அந்த சப்டாப்பிக்காக நீங்கள் முடிச்சிடணும். இந்த சப்டாப்பிக்கை முடிக்கும் போதே இன்னொரு டெக்னிக் என்னென்னா, ஒரு வாக்கிங் போகிறோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறோம். அந்த டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங் வித்தவுட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். படித்ததெல்லாம் அப்படியே ஒரு அசை போட்டுக்கிட்டே போகிறது. அந்த மாதிரி நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் படித்ததை அசை போட்டுக்கிட்டே போவேன். அப்படி அசை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகுனாங்க, நீங்கள் படித்தது ஸ்ட்ரென்த்தன் ஆகும் உங்கள் மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, அவரை தூக்கத்தில் எந்திரிச்சாலும் அவர் சொல்லுவார், தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் எப்படி சொல்லுவார்? ஏன்னா அவர் வந்து he has done லேர்னிங் வித்தவுட் ரீடிங். அந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது, ஒரு சைக்கிளில் போகும்போது, அல்லது எல்லாம் ஒரு கும்பலாக உட்காந்துருக்கும்போது, ஒரு இடத்துல க்யூவில் நின்றுட்டு இருக்கிறது, ஒரு ரிசர்வேஷன் பண்ண நிற்கிற டைம்லேயே நியூட்டனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி ஸ்பேர் டைமை யூஸ் பண்ணுறது. இதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, சிலதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணித்தான் தீரணும். இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் எக்ஸாம்ங்கிறதுனால நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். அதாவது சிலது டெஃபனிஷன், பித்தாகரஸ் ரைட் ஆங்கிள் தியரம்னாக்கா அது மனப்பாடமாக தான் தெரியணும். பாஸ்கல்ஸ் லா தெரியணும், பாயில்ஸ் லா தெரியணும், அப்புறம் டர்பன்டைன் ஃபார்முலா தெரியணும், C10H16ங்கிறது தெரியணும், பென்சீனை பற்றி தெரியணும். சரி, சோஷியல் லைஃப் ஆஃப் ஹனி பீஸ் தெரியணும், அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுங்கிற பேர் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சில சர்க்கிட் டயக்ராம்ஸு தெரியணும், சில ஃபார்முலே தெரியணும், சில ஈக்குவேஷன்ஸ் தெரியணும். இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக அப்படியே கொஞ்சம் கூட, ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா கேஸு, இப்படி போட்டிங்கன்னா ப்ரிசிபிடேஷன். அதனால் அந்த மார்க்லேருந்து எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் கொஞ்சம் கூட பிசுறவே கூடாது. இப்போ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ஒரு தடவை படித்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு வேர்டு மாறினா கூட தப்பாக போயிடும். ஒன்று கூட பிசகாமல் மனப்பாட செயலில் நம்ம இஷ்டப்படி எழுத முடியுமா? நினைந்து உருகினேன் அப்படின்னு வருது தமிழில், அதில் கசிந்து உருகினேன்னு எழுத முடியுமா? நம்ம எழுதணும்னா தப்பாயிரும். இதை எப்படி படிக்கிறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி அடுத்த முறை பார்ப்போம்.